நான் பீச்சுக்கு போறேன். படல ஃப்ரெண்ட்ஸ் டம் டாமா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீன் கிடைச்சிருச்சு. குளிக்கிறதுக்கு போறாரு அவர். எப்படி சொல்றது? மேல போயிட்டியா? அட பாவி மொட்டையா மேல போயிட்டியான்னு கேக்குறீங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள பேபி மேல போயிட்டியா? மேல போயிட்டியா? பாரு என்ன இந்த மீன் தான் நான் பிடிச்சல நல்லா பெருசுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சூப்பரா மீன் குழம்பு வச்சிடலாம். ஓகேவா? ஓகே. நானே பிடிச்சணும் அந்த மீன். அப்ப நல்லா தான் இருக்கும். ஹாய் பாய், நான் பீச்சுக்கு போறேன். ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து பாண்டிச்சேரி பீச்சுக்கு போறோம். குளிக்கிறதுக்கு போறாரு அவர். எப்படி சொல்றது பாரு? குளிக்கிறதுக்கு போறோம். குளிக்கலாம் கூட நம்ம போய் அங்க மண்ணுல ஜாலியா விளையாடலாம். ஓகேவா? 144 போடுவோம். ஒரே ஜாலியா இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அக்கா கூட வந்து இன்னைக்கு ஒரு ரவுண்டு போலான்னு வந்திருக்காரு. ஒரு வாரமா கேட்டுட்டு இருந்தா மால்தாமா வீட்டுக்கு போனோம். மால்தாமா வீட்டுக்கு போனோம். அதனால கூட்டிட்டு வந்துட்டேன். யார் கூட்டிட்டு வந்தா உன்னை? எங்க அப்பா. அதான் எங்க அம்மா எங்க அப்பா சொல்லிட்டாரு. தெரியாது எப்படி சொல்றாரு பாரு. அப்பா தான் வண்டி ஓட்டுன்னு வருவார்ல. சரி சரி எங்க அப்பா அது பிச்சா அது உள்ள வச்சுட்டா அப்ப செல்ல நோண்டி வச்சு மேல போட்டு புதைச்சு வச்சு விளையாடுறதுக்கு சொல்றாரு அவரு. சரி அங்க போயிட்டு விளையாடலாம். நாங்க பீச்சுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த பீச் இடமே மாறிடுச்சு. நிறைய டெவலப் பண்ணிட்டானுங்க போல இருக்கு. வேலை நடந்துட்டு எவனுமே காணோம். ஃப்ரீயா இருக்கும். நீங்க ஃப்ரீயா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அவங்க ஏன் பீச்சை மூடிடுவாங்களா என்ன? ஏய் நிறைய வாட்டர் ரைட்லாம் இருக்கு போல இந்த தடவை. இங்க பாரு பிரகாஷ் எவ்வளவு டூரிஸ்ட் வந்திருக்காங்கன்னு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்கு வந்தாச்சு. அவங்க 2 பேரும் ஜாலியா போறாங்க. அக்காவும் தங்கச்சியும் குளிக்கிறதுக்கு. நாங்க குளிக்க போறோம். ஆனா நல்லா பெரிய பார்க்கிங்கா தான் இருக்குல்ல. நிறைய கார் நிக்கலாம் போல இருக்கு. ஆமா ஓ படுத்துக்குமா? சூப்பரா பிடிக்கிறாங்க யாரா. ரஷிதா நீ பிடிக்கிறியாம்மா யாரா? இந்த பாட்டி அழகாக வந்து எறா மீன் பிடிக்கிறாங்க. பாண்டிச்சேரி ஈடன் பீச் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் வேர்லலாம் கேரளா வந்த மாதிரி இருக்குது. தண்ணி பக்கத்துலேயே தென்னை மரம்லாம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அதே வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷா மீன் டமால் டமால் அடிக்குது பிரகாஷ். இங்கே சரியான மீன் டமால் டமால் அடிக்குது மீன். செம மீன் இருக்குது பிரகாஷ். தூண்டில் போட்டால் சூப்பராக பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மீன் பிடிக்கலான்னு பார்க்குறோம். அங்கே பேர் அதுதான் கூட்டமாக மீது பேர் பெருசா போகுது. நிறைய இருக்குது பிரகாஷ். அதான் சொன்னேன் அந்த பக்கம். இங்கே பாரு எவ்வளோ கூட்டம் இருக்கு பாரு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மீன் கூட்டம்னு சொல்லிட்டு. மீன் நிறைய இருக்கு. 1-2 அப்படியே கலர் கலராக மின்னுது. இங்கே தான் ஆமா இங்கே போடலாம். இங்கே நல்லா இருக்கு. லொகேஷன் சூப்பரா இருக்குல்ல. அப்போ இங்கே ஒரு ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அங்கே போய் பிடிப்போம். மீன் நிறைய இருக்கு சைந்தா. எங்க ஓட? அதெல்லாம் ஓடாது. இங்கே தான் இருக்கும். பெரிய மீன் இருக்கு பிரகாஷா. இவ்வளவு பெருசு கை நீளம் இருக்குது. சூப்பரா இருக்குல்ல. நல்லா தென்னை இவ்வளவு வெயில் அடிக்குது. ஆனா இங்க அழகா அந்த வாட்டர் கேம்லாம் இருக்கும் பேபி. வாட்டர் கேம் இது மேல ஏறி விளையாடுறது போல இருக்குது கேம். உயிரோட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ஜெல்லி ஃபிஷ். அது கூட மீனுமே மேயுது பிரகாஷ். எவ்வளவு கிளியரா இருக்கு பாரு அந்த தண்ணியே. ஜிலேபி பேரு
பெரிய பெரிய ஜிலேபி கலராக இருக்குது இந்த ஜிலேபி ஹைபிரிட்டு. நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜிலேபி மீன் கிளியராக தண்ணியில் மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஆய் நிறைய மீன் இருக்கு, ஜெல்லி ஃபிஷ்ஷு, ஜிலேபி, நிறைய மீன் இருக்கு. ஆமா எல்லாமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாலியா மீன் பார்த்துட்டு என்ஜாய் பண்றோம். நிறைய மீன் இருக்கு, ஜெல்லி ஃபிஷ். இங்க மீன் நிறைய இருக்குது. நம்ம மீன் பிடிக்க போறோம். மாமா வந்து பார்த்தா மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்து வச்சிருக்காரு. அங்க ஆத்துல போய் மீன் பிடிக்கிறோம் இன்னைக்கு நம்ம. ஜெல்லி ஃபிஷ்ஷையும் பிடிக்க சொல்லலாம். ஜெல்லி ஃபிஷ் கொட்டிடுமா, நம்மள குத்திடும். ஜெல்லி ஃபிஷ் குத்திச்சுன்னு வச்சுக்கோ உடம்பு வலிக்கும். ஆமா அப்பா பேரு பிரகாஷ் அப்பா கேளு, மீன் கிடைக்குமா கேளு, ஜெல்லி ஃபிஷ் மீன் கிடைக்குமா கேளு. மீன் பிடிச்சி தருவாருன்னா இவரு பிரகாஷ் அப்பா ஜெல்லி ஃபிஷ்ஷும் பிடிச்சி தர சொல்லிருந்தாரு பத்தியா இல்லையா இவர் விளையாடுறதுக்கு. ஒரே இடம் ஃப்ரெண்ட்ஸ், மாலை மாவட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நேத்து நைட் முடிச்சு ஊருக்கு வந்துருக்காரு. ஆமா நைட்ல இருந்து ஜாலியா விளையாடி கிடக்குறாரு. இவ்வளவு வெயிலையும் ஜாலியா விளையாட்டு வரீங்களா? செப்பல் கழட்ட கூடாது, ஜஸ்டா சுடும். செம சுடு சுடுது. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ஜிப் லைன்ல போறாரு. போறேன் ஃபர்ஸ்ட் டைம். நீ கேரளால போயிருக்க தானே? ஆமா. இங்க நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. அங்க பாரு அது ஃபுல்லா இருக்கு எல்லாமே. ரொம்ப நாளா வரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம வந்திருக்கோம், ஆனா இது வரைக்கும் ஜிப் லைன்ல போனது இல்ல. சங்கீதா ஃபர்ஸ்ட் டைம் ஜிப் லைன்ல போறாரு. எவ்வளோ ஹைட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஹைட்ல இருந்து தென்னை மரத்து ஹைட்ல இருந்து போகிறோம். அவர் நானும் வரேன்ற இருவான் இல்ல, அம்மா மட்டும் போயிட்டு வரட்டான். ஜிப் லைன்ல போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவர் போயிட்டு வரப்பல அந்த பக்கம். நீயே எகிரி குச்சி போயிட போற. மேலதான் போறாங்க, பின்ன என்ன இதுலயே போறாங்க, மேலதான். நிறைய ஹைட் ஏறணும். நீ மேல போனோடனே எப்படி 25 அடி 30 அடிக்கு மேல இருக்கும் சைனா. 50 அடி வருமா? இன்னைக்கு இந்த ஜிப் லைன்ல சங்கீதா கத்திக்கினே போறாரா இல்ல கதற போறாரான்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து பிரகாஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். சரி அண்ணி ஏத்தி விட்டுருமா? நான் அண்ணி ஏத்தி விட்டா அவர் போயிட்டாரு. பேபி நான் மேல போயிட்டியா? அட பாவி மொட்டையா மேல போயிட்டியான்னு கேக்குறீங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள பேபி மேல போயிட்டியா? மேல போயிட்டியா? அங்கதான் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். நீ மாதிரி இல்ல கையை வந்து எந்த காரணத்தை கொண்டு மேல ரோப்ல கைய கூடாது, அவர் சொல்றது பிடிக்கணும். ரோப் மாட்டியாச்சு சங்கீதாக்கு. அண்ணா ஃபுல்லா ஒரு செக்அப் பண்றீங்க. அதெல்லாம் ஓகே, செக்அப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு ரோப்பை மட்டும் தான் அந்த இதை மட்டும் தான் பிடிக்கணும், பெல்ட். அவர் ஒண்ணு லிஃப்ட் பண்ணிக்குவாரு அங்க இருக்கு. அவருக்கு பயம் வந்துச்சு. என் தெரிஞ்சு நடுமத்துல நின்று நினைக்கிறேன் சைதா, அங்க போய் போவாது. ஐயோ ஐயோ அங்க போய் போய் மோதுதுடா. படல நல்லா இருக்கு. நான் சங்கீதா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? சூப்பரா இருந்தது. இதே மாதிரி நான் எங்க போனேன்னா வச்சுக்கேன். ஏறும்போது செம பயமா நான் எந்த ஊர்ல போனோம்? கேரளால கொச்சினா ஒரு ஊர்ல போனேன், எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்களும் போய் வாங்க. சாமா ஜாலியா போயிட்டு வாங்க. நல்லா இருந்தது பேபி, ஜாலியா ஜாலியா இருந்ததா? இறங்கனோனே லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கு. இங்க பாரு, இங்க வா வா. நானுன்றாரு பாரு ஒருத்தர். நீ அழுதுருவ. இன்னும் கொஞ்சம் வளரணும். ஆனா நல்லா இருந்தது, சூப்பரா. பயமே துளி கூட பயமா இல்ல. இருக்காது. இப்படி ஏறி இப்படி இறங்கினா கொஞ்சம் அது பயமா இருக்கு. ஆமா அது மாதிரி கூட எதுவுமே இல்ல.
இந்த ஹைட் ஏறும்போது தான் கொஞ்சம் நேரம் பயமா இருந்தது. மற்றபடி போகும்போதெல்லாம் செம ஜாலியா இருந்தது. நல்லா இருக்குடி. நான் ரதீஷ்ணா ஜிப் லைன்ல போனது எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததா? நீ வழியில மாட்டிட்டு இருக்கு பாத்தியா? எனக்கு தெரிஞ்ச ரதீஷ்ணா வந்து கரை வந்திருக்காது. இந்த ரோப்பை பிடிச்சி அமுக்குனால தான் நீ வந்தா, இல்லைன்னா நடுவத்துல தொங்கி நின்றுருப்ப. ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிக்க சின்ன போட் எடுத்துட்டு போறாங்க பாருங்க. இந்த பேக் வாட்டர்ல மீன் பிடிக்க போறாங்க. வலை போட போறாங்கன்னு நினைக்கிறேன். விசிற போறாருன்னு நினைக்கிறேன் மீன் வலையை. சூப்பரா விசிட்டாரு. போட்ட சுருக்கு வலையை மேலே எடுக்கிறாங்க. மீன் புராசா மீன் நிறைய மீன் ஆட்டுக்குதுடா டேய். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வலை போட்டாங்க, சரியான மீன் சூப்பராக ஆட்டுக்குது. ஒரே வலையில் நல்ல மீன், சரியான வலை. நான் போடும்போது பார்த்தேன் சங்கீதா, அழகாக போட்டாங்க, சூப்பராக மீன் வந்துச்சு. பீச் சட்டை உனக்கு இல்லை ஜசிதாக்கா சங்கீதாக்குன்னு சொன்னாங்க. ஜசிதா கண்ணாடி வாங்க மாட்டாரு. என்னவா இந்த பாப்பா சைஸ் இருக்கா? ட்ரவுசர் பேண்ட் தான் போல. சட்டை பாப்பா போட்டா அது பேண்ட் மாதிரி ஆயிடும். ஆளுக்கு ஒரு கண்ணாடி வாங்கிட்டாங்க ஜாலியா. ஜஸ்ட் அப்பா கிட்ட காட்டு கண்ணாடியா. திரும்ப அப்பா பக்கத்து அவர் பேக் அது காட்டன் மாதிரி வாங்கிக்கலாம், நல்லா இருக்கும். சம்மர் ஸ்கூல் லீவ் விடுறாங்க, நம்ம வெளில போய் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தோம்னா வச்சுக்கேன், அந்த வெயில் வந்து மண்டே பொழந்து எடுக்குது. செம வெயில். ஆமா, வரணும்னா நமக்கு ஈவினிங் வரணும், இல்லைன்னா காலையில வந்து செட் ஆகுது. 9-10 மணிக்கெல்லாம் வெயில் பல்ல காட்டி மாட்டேங்குது. ஜெசிதா அப்பா பாரு, ஒரு பேக் வேணுமா? ஜெசிதாவே பேசிடுறாருன்றியா? ஜெசிதா ஜெசிதா எங்கம்மா போறா? வெயில் அடிக்குதுப்பா. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போறோம் நாங்க. என்ன சிவப்பு கலர் சிவப்பு தடவி வச்ச மாதிரி இது. கனவா நெத்திலி நண்டு, இது என்ன தெரியல. மீன் பிடிக்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷிங்லாம் பண்ண போறோம். போயிட்டு நல்லா பீச்சில் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே வந்து சாப்பிட்டு வரும்போது ஸ்நாக்ஸுக்கு பலாசோலை வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீச் பாண்டிச்சேரியில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தண்ணியில் தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு வந்துட்டோம். சூப்பராக இருக்கும் லொக்கேஷன். இங்கே பாருங்கள், அழகாக வந்து எல்லோரும் உட்காந்துட்டோம். நாங்கள் உட்காந்துட்டு பலாசோலை வாங்கிட்டு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம். வீட்ல இருந்து என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க பேபி? மீனுக்கு தீனி எடுத்துட்டு வந்திருக்கோம். மண்புழு போட்டு போறது இல்லையா? மண்புழுலாம் கிடையாது சங்கீதா, அதெல்லாம் பழைய மாடல். இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அங்க பாரு, மண்புழுக்கு வந்து தீனி மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீனி போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரமா வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. தூண்டில் வந்து 2 பேரும் போடுறாங்க, ஆனா மீன் ஒன்றும் மாட்டுற மாதிரி தெரியல. மாவு மட்டும் சாப்பிட்டு போகுது போல. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் மீன் கிடைக்கல, ஆனால் இப்போ தான் வந்து ஆர்வமாக எல்லா மீனும் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டில் கொத்தி இழுக்குது. இப்போ தான் 2 மீன் கிடச்சிருக்கு நமக்கு. சீனி மட்டும் சாப்பிட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். பேபி, நாங்கள் வந்ததுலேருந்து ஒரு மணி நேரம் ஆகுது, ஒரு மீன் கூட பிடிக்கல. நான் 10 நிமிஷம் தான் போட்டேன். ஒரு மீன் 10 நிமிஷத்துல ஒரு மீன் பிடிச்சிட்டாரு சங்கீதா. சூப்பர் சங்கீதா. நான் ஒரு மீன் பிடிச்சிட்டேன், நானே பிடிச்ச மீன் இது. இந்த தடவை நீ அந்த பக்கமே போட வேண்டியதானே? சரி, ஓகே. ஒரு மீன் பிடிச்சிட்டேன் நானே. இப்போ அடுத்த மீன் பிடிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் தூண்டில். கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படிதான் பார்ப்போம். நிறைய பேர் இங்கே மீன் பிடிக்கிறாங்க பேபி. ஆமா, பிடிச்சிட்டு இருந்தாரு மீன். அது குட்டி மீன்லாம் மேலே அப்படியே பிடிக்கிறப்ப என்ன சங்கீதா தண்ணியில பிடிக்காம எதுக்கு சிரிக்கிறா? என்னோட மீன் மாதிரி அங்கே வேப்ப மரத்தில் தொங்குது. ஃப்ரெண்ட்ஸ், மீனை பிடிச்சி வேப்ப மரத்தில் மாட்டி விட்டாரு. மீனோட தொங்கின்னு கிடக்குது. அவ்வளோ வேகமாக இழுத்து விடுற சங்கீதா. அப்படியா? சரி, கீழே இறக்கே. இங்கே பாருங்க, வேப்ப மரத்தில் மாட்டி விட்டு மீன் நான் எடுக்கணுமா பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற எல்லா மீனையும் வேப்ப மரத்தில் மாட்டி விட்டுக்கினே இருக்குது சங்கீதா.
3வது மீன் பிடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா. எனக்கு ஒரு மீன் கூட 3 மீன் பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். சூப்பராக பிடிக்கிறேன். விறகாசு கடகடன்னு பிடிச்சிடுறான். பையங்க பையன் மட்டும் பிடி பாப்பா. பை புடிச்சான். 3 பேரும் வளைச்சு மீன் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு ஆப்பிடுதுன்னு பார்ப்போம். சங்கீதா கொத்தி சங்கீதா அவனுக்கு இழுத்து இல்லை மாவு மட்டும் வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. எவ்வளோ பேர் மீன் பிடிக்கிறாங்க. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். செம ஜாலியாக இருக்கும்ல. மாவு போட்டியா? இப்போ இழுக்கிற நீ மீன் இந்த தடவை நம்ம தூண்டியில் பாடுற தக்கையை பாரு. இழுத்து பாரு இழு. ஐயோ உள்ளே இழுக்கும் போதே இழுக்கணும் சங்கீதா. பேசக்கூடாது. ஐயோ ஐயோ ஒன்றும் பண்ணல. நான் 6 மீன் பிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு மீன் பிடிக்கிறதுக்கு ஜாலியாக. பேபி ஒரு மீன் கூட பிடிக்கல. நானும் ட்ரை பண்ணேன் சங்கீதா. நான் போட்ட உடனே சாப்பிட்டு வெறும் முள்ளு மட்டும் தான் வெளியில வருது. நான் என்ன பண்றது? மீனுக்கு தீனி போடுறேன். நான் நமக்கு தீனிக்கு வந்து பார்த்தேன்னா மீன் பிடிக்கிறேன். வேற லெவல் மீன் பிடிக்கிற வேற லெவலாக கற்றுக்கிட்டார் சங்கீதா. சூப்பராக வந்து கொத்து தானே. டக்குன்னு மீன் பிடிச்சிட்டார் சங்கீதா. வந்து பார்த்தோன்னா எடுக்கணும் பேபி. நானே நிறைய மீன் மிஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்கு ஜாலியாக. என்ன பேபி திறமைய பாத்துக்க. ஃப்ரெண்ட்ஸ் 7வது மீன் இங்க பாரு. இந்த மீன் தான் நான் பிடிச்சதுல நல்லா பெருசுன்னு நினைக்கிறேன். சூப்பரா மீன் பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே தூண்டில் வந்து பாத்தீங்கன்னா சுத்தியாச்சு. இதை எடுத்துட்டு நம்ம போலாம். சும்மா கிளம்புறப்ப போட்டாரு அப்பயும் மீன் கிடைச்சிது. இவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் நாங்க மீன் 3 பேரும் சேர்ந்து. 3 பேர் இல்ல நாங்க 2 பேர் தான். மாமா நிறைய மீன் பிடிச்சாரு. நான் ஒரு 7 மீன் பிடிச்சேன். இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது என்ன கூட்டணும் பேபி. நான் நிறைய மீன் பிடிக்கிறேன். ஓகே நீ ஒரு தூண்டி வாங்கி வச்சு மீன் பிடிக்கிறோம் சொன்னீங்க. எங்கேயாவது பிடிச்சியா? அதுக்கு பதிலா எனக்கு பதிலா தான் நீ பிடிச்சிட்டீங்களா? சூப்பரா பிடிச்சாச்சு. போலாம் வா. நல்லா இன்னைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா வந்தோம் ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட் வந்தோம் நாங்க. நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயசுதா ஜாலியாக விளையாடிங்க வந்துட்டு அப்புறமா காலைல பீச்சுக்கு போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு மீன் வந்து பிடிச்சிட்டு கிளம்புறோம். போகலாம். ஒரு குழம்பு வைக்கலாம் சூப்பராக. குழம்பு வைக்கலாம் வறுக்கலாமா? குழம்பு வச்சா சூப்பராக நம்ம எடுத்துன்னு போயிடலாமா இதை? ஆமாம் எடுத்து போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நிறைய தூண்டில்ல மீன் பிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாக்கு தான் மீனே ஆட்டுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு மீன் கூட ஆப்பல்ல. பிரகாஷ் மாமா போட்டாருன்னா அவருக்கும் அந்த பட்டு மீன் மாட்டிக்கிச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி அந்த மீன் பிடிக்கனே எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நானுமே கத்துக்கிட்டேன். நான் ஒரு 7 மீன் கிட்ட பிடிச்சேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு வந்தேன். எல்லாமே ஒரே மீன் தான். ஆமா. இது என்ன மீன் சொன்னாங்க? அது செத்த கண்டன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல. இது பச்சை கலரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கழுவிட்டு காட்டேன். இது என்ன மீன்? ஜிலேபி மீன் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா ஜிலேபி கிடையாது இது. ஆமா. ஜிலேபி மீன் நல்லா வெள்ளையா இருக்கும். கேரளா சைடு நிறைய விரும்பி சாப்பிடுவாங்களா இந்த மீன். அப்படியா? ஆமா. பச்சை கலரா இருக்கு. நாங்க மாவு போட்டு மீன் பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணி நம்ம ஒரு சூப்பரா மீன் குழம்பு வச்சிடலாம். ஓகேவா? நானே பிடிச்சிட்டு வந்த மீன். அப்ப நல்லா தான் இருக்கும். சூப்பரா மீன் குழம்பு வந்து வைக்க போறேன். மாங்காய் இல்ல, நீ போய் மாங்காய் வாங்கிட்டு வந்தா வச்சுக்கேன். மீன் குழம்பு வச்சிடலாம். மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மீன்லாம் சூப்பரா க்ளீன் பண்ணியாச்சு. பச்சை கலரா அந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க க்ளீன் பண்ணி அப்படியே நீல கலர் மாதிரி ஆகிடுச்சு. ஃபுல்லா நல்லா பக்காவா க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உப்புலாம் போட்டு நல்லா குடஞ்சி சூப்பரா க்ளீன் பண்ணியாச்சு. பேபி தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. வேற லெவலா க்ளீன் பண்ணியாச்சு. இப்ப நான் இது குழம்பு வச்சிடறேன். ஓகேவா? ஓகே. சோ சாப்பிட்டு போங்க இந்த மீன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மீன் வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்ல. ஆமா ஃபர்ஸ்ட் டைம். அத்தை வீட்டுக்கு போறோம். நீ மீன் குழம்பு வை. நீ மீன் சில்லி. நீ ஊர் ஜாலியா வந்து ஊரை சுத்த கிளம்பிடுறாரு. நான் அத்தை வீட்டுக்கு போறேன். நீ மீன் குழம்பு வை அப்படி சொல்றாரு. சரி செஞ்சு வைக்கிறோமா? போயிட்டு சீக்கிரமா வரியா? இந்த மீன் சமைச்சு சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே நல்லா இருந்துன்னா நம்ம மறுபடியும் மீன் பிடிக்க போலாம். ஒரு சண்டே டைம்ல ஃபுல் டே போய் பிடிக்கணும். இது ஜஸ்ட் ஒரு 1 hour தான் ஃப்ரெண்ட்ஸ். 1 hour 1.5 மணி நேரம் இருக்கும். அவ்வளவுதான். நாங்க சீக்கிரமாவே பிடிச்சிட்டோம். நம்ம ஒரு நாள் ஃபுல்லா போய் நிறைய மீன் பிடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே.